வாயை வாடகைன்னு கேட்டா தாயை வாடகைக்கு விடுறவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு இருக்கேன். சரி, நான் அண்ணன் நாஞ்சில் சம்பத்துங்கிறேன். நீங்க எனக்கு அண்ணன் அப்படின்னா உங்க அம்மா எனக்கு அம்மா தான், உங்க தாய் எனக்கு தாய் தான். இப்ப தாயை வாடகைக்கு விடுறோம்னா என்ன அர்த்தம்? நீங்களும் அந்த வேலையை பாக்குறீங்கன்னு அர்த்தமா? சாட்டை துறைமுன் வீட்டுக்குள் சீமான் நுழையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சரி, அப்ப கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வீட்டுக்குலாம் கட்சி தலைவர் வருவாங்க அப்படின்னா நீங்க 5 கட்சி மாறிக்கீங்களா? 5 கட்சி தலைவர் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா? 5 கட்சி தலைவர் உங்க வீட்டுல நுழைஞ்சிருக்காங்களா? நீங்க ஏற்கனவே தலைவரா ஏற்றுக்கொண்ட பேன எல்லாருமே உங்க வீட்டுல வந்து புழங்கிருக்காங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? இப்போ அனுபவமே சிறந்த ஆசான். அனுபவம் இருந்தா வாயில வரும். அனுபவம் இருக்க போய் தான் வீட்டில் நடந்தது தம்பி சாட்டை துறைமுக வீட்டில் நடந்துடக்கூடாது. ஏன்னா இவர் வீட்டில் பல தலைவன் உள்ள பூந்துருப்பான் போல இருக்கு. ஏன்னா இவர் இருந்த தலைவர் அப்படிப்பட்ட தலைவன் தானே, அடுத்த வீட்டுல புகுற தலைவன் தானே. ஏய் எதிர்கட்சி, என் தலைவன் யார வச்சிருந்தா உதைக்கிறடா நாதாரி. அவர் ஒருத்தே வச்சிருப்பாரு, இல்லடா ஊரே வச்சிருப்பாரு. வைகோவா அவன் இவன்ற நான் அப்படியாடா? டேய் நாஞ்சில் சம்பத், ஹலோ வாடா. நீ வாடா. நீ முதல்ல நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா 1 to 1 வாடா.